மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜோதிராதித்யா சிந்தியா, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மனைவி டிம்பிள் யாதவ், சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களும் வாக்களித்து உள்ளனர். 1989 முதல் பாஜக தொடர் வெற்றிகளை பெற்று வரும் குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டியிடுகிறார். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி 6 முறை வெற்றி பெற்ற காந்திநகர் 2019 தேர்தலில் அமித்ஷாவின் வசமானது. தற்போது அமித்ஷாவை எதிர்த்து காங்கிரசின் சோனம் பட்டேல் களம் காண்கிறார். காந்திநகர் தொகுதிக்கு உட்பட்ட அகமதாபாத்தில் தனது குடும்பத்தினரோடு சென்று அமித்ஷா வாக்களித்தார். உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி தொகுதியில் களமிறங்கியுள்ளார் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள். இவரை எதிர்த்து பாஜகவின் ஜெய்வீர் சிங் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சிவபிரசாத் யாதவ் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மும்முனை போட்டி நிலவும் மெயின்புரி தொகுதியில் அகிலேஷ் யாதவ் மற்றும் டிம்பிள் வாக்களித்தனர். மராட்டியத்தின் பாரமதி தொகுதியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் சுப்ரியா சுலே. 2009 முதல் பாரமதி தொகுதியில் தொடர் வெற்றியை பெற்று வரும் சுப்ரியா சுலே, அஜித் பவாரின் மனைவியான தனது அண்ணி சுனித்ரா பவாரை எதிர்த்து போட்டியிடுகிறார். மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் 20 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மக்களவை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான். காங்கிரஸ் சார்பில் பானு பிரதாப் சர்மா போட்டியிடுகிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு விதிஷாவில் போட்டியிடும் சௌஹான் காலையிலேயே வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மத்திய பிரதேசத்தின் குனா தொகுதியில் முதல் முறையாக பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தனது சொந்த ஊரான ஷிவ்புரியில் வாக்களித்தார். சிந்தியாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் ராவ் யத்வேந்திர சிங் யாதவ் களமிறங்கியுள்ளார். மும்முனை போட்டி நிலவும் கர்நாடகாவின் ஷிவ்மோகா தொகுதியிலும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. பாஜக வேட்பாளரான எடியூரப்பாவின் மகன் ராகவேந்திராவுக்கு எதிராக பாஜக முன்னாள் துணை முதலமைச்சரான ஈஸ்வரப்பா சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். காங்கிரஸ் தரப்பில் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவி கீதா போட்டியிடுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.